ஐயோ பழி வாங்குறாளே. 18 சாப்பிடலாம். வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டாக ஹாஃப் பாயில் தான் சாப்பிட போகிறோம். 2 பேர் இந்த மாதிரி ஹாஃப் பாயில் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 10 ஹாஃப் பாயில் நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுது அப்படின்றத இன்றைக்கி டாஸ்க்காக வைக்கிறோம். இப்போதைக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆரிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் சூடாக சாப்பிடுவோம் கொண்டு வர சொல்லியிருக்கோம். அப்படி ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க சாப்பிடலாம். ஆப்பாயில் வந்து லைட்டாக இளஞ்சூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு. ஏழு. உப்பு நிறைய போட வராத, உப்பு நிறையா இருக்கு, கறிக்குது. சரி, உப்பு நிறைய போடுறா, எல்லாத்துலையும் உப்பு நிறையா இருக்கு. பத்து சாப்பிட்ருக்கோம். இது நல்லா சூடாக இருக்கு. திரும்ப சாப்பிடுறது நான்டா, உப்பு அதிகமாக போட்டு வச்சிருக்கா, ஏன்டா? ஆமாம், கம்மியாக போட்டுருக்கு. எல்லாத்துலேயும் திருப்பி சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்குது. இதுவே தகட்ட ஆரம்பிக்குது. நீ உப்பு நிறைய போடுறதுனால சிரிக்காத. ஐயோ பழி வாங்குறாளே. சூடா இருக்குங்க தண்ணி. காலையிலே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், அதனால இப்போவே ஏப்பம் வருது. 12 சாப்பிட்ருக்கேன். இது சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். சூடாக இருக்கு. நான் வந்து இலையும் வாங்கிட்டு வந்து, சின்னதாக இலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 இலையை கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம். அந்த யோசனை இல்லாமல் ஒரு இலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் நம்ம வச்சாலுமே ஒரு 15 வைக்கலாம். ஆனால் நான் 10 வச்சதுக்கான காரணம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் வந்து ஒரு டேஸ்ட்டே நல்லா இல்லாமல் இருந்திருக்காது. அதனால சூட இந்த மாதிரி சூடாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. அது வந்து ஆபாயில் வந்து இளஞ்சூட்டில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவே இருக்குது. ரொம்பவும் சூடாக இல்லாமல் ரொம்பவும் ஆறியும் போயிடாமல்.
13, 14வது. இது வந்து அந்த மஞ்சக்கரு உடையாமல் எடுக்கிறதே ஒரு தனி கலை. ஆஹா, ரொம்ப சூடுது, உடஞ்சிருச்சு. சாப்பிட முடியுமா? அப்படியே ஒரு மாதிரியா கேட்ட மாதிரி 14 சாப்பிட்ருக்கேன், 15வது. முடியல சாப்பிடும், முடியல ரொம்ப சூடாக இருக்கும். வெற்றிகரமாக 15 முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 30 ஆஃபர் மொத்தம் 3 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் அது சேர்த்தா 30 ஆஃபாயில் சாப்பிட சொல்லியிருந்தாரு. நம்மளால் முடியாதுன்னு நமக்கு தெரியும். நம்மளால் ஒரு 20 வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். 15 முடிச்சிருக்கோம், இன்னொரு 5 ட்ரை பண்ணுவோம். அதுவுமே என்னால் முடியுமா என்னன்னு தெரியல, முயற்சி பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பதினாறு, 4 ஆம்லேட் 4 ஆஃபாயில் போட்டு தரேன். எனக்கு ஒழுங்கா நீ சாப்பிடணும். உப்பு அதிகமாகவே போட்டு கொடுக்குறீங்க. இரு, நமக்கு இதை நான் உடச்சு கொண்டு வர்றேன். கண்டிப்பாக நான் போட தரேன், நீ சாப்பிடணும். அப்புறம் ஏன் இவ்வளோ உப்பு போட்டு கொண்டு வர்ற? நிஜமா உப்பு போடல. உப்பு எப்படி எப்படி கடிக்கும்? கோழி முட்டைக்குள்ளே உப்பு போட்டுருச்சா? கோழி உப்பு சாப்பிட்டுட்டு முட்டை போட்டுருக்கோம். பதில் பார்த்தீங்களா? வெற்றிகரமாக 16. இது 17வது. உப்பு வேற அதிகமாக போட்டு கொண்டு வராங்க. அதுவே பாதி தேவையில்லாது. உப்பு தின்னு தண்ணி குடிக்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தண்ணி குடிச்சு ஆல்ரெடி உடச்சி கொண்டு வந்திருக்கேன். சூடா இருக்கே. 17. மறுபடியும் சொல்றேன், உப்பு இல்லாம கூட சாப்பிடலாம் போல. 17 முடிச்சாச்சு. 18. அவிச்ச முட்டை கூட 30, 33 சாப்பிட்டேன். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவிச்ச முட்டை கூட ஈஸியாக முழுங்க முடியாது அவ்வளோ அவசரமாக. நம்ம ஆஃபாயில் வந்து ஒரு மாதிரியா, அது வந்து மஞ்சக்கல் வந்து அப்படியே முழுங்கனால ஒரு மாதிரியா நெகட்டுற மாதிரி இருக்குது. அவிச்ச முட்டை வந்து முன்னாடி ஒரு 33 சாப்பிட்டுருக்கேன். ஆஃபாயில் வந்து எனக்கு 20 தான் முடியும்னு நினைக்கிறேன். 17 பேருக்கு. சாப்பிடலாம். உடஞ்சிச்சு.
இதுல ஒரு மாதிரியா இருக்குடா. கையில தூக்கி 20. எப்படி 35 40 எப்படி சாப்பிடுறாங்க வீடியோ பாக்குறமே. அது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம சொல்லக்கூடாது ஏமாத்துறாங்க. நிமிஷம் ஓடி 14. ஐயோ டக்குன்னு சுட்டு கொண்டு வா. டைம் லென்த்தா போகக்கூடாது. எடிட்டிங் கஷ்டமா இருக்கும். ஜஸ்ட் மிச்சு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. முடிச்சிட்டேன். கடைசியாக நம்ம 20வது ஆஃப் பாயிலுக்கு வந்தாச்சுங்க. யார் யார் எவ்வளோ சாப்பிட்றாங்களே தெரியாது. காலையில் ஒரு வீடியோ பார்த்து 25 சாப்பிட்டாரு. நம்மளால் முடியாது. நம்மளால் முடிஞ்சது 20க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. ஃபைனல் 20. நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டா இன்னும் 2 சாப்பிட்றலாம். வேண்டாம், அது ரிஸ்க்கு. இப்போ சாப்பிட்ட மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும். வாமிட்டு வந்துடும். வேண்டாம். ஏன்னா எல்லாமே காசு. சூடாக இருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனல் 20 முடிச்சு விட்டுறலாம் பார்த்தா சூடாக இருக்குது. இவ்வளோ சூடாகவே போட்டு பழகிட்டான். ஓகே 20 முடிச்சிடலாம். இப்போ 20வது ரொம்ப அந்த கவிச்சு வாட ஓவர் அடிக்கிற மாதிரி. ஏன்னா மேலே இருந்துச்சுல 20 ஆஃப் பாயிலு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம 2 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக 3வது ரொம்ப நாளாச்சு 30 ஆஃப் பாயில் சாப்பிட சொன்னார். அவருக்கு சேர்த்து இந்த வீடியோ போட்டாச்சு. நம்மளால் முடிஞ்சது தானே. அவர் சொல்லுவார் 40 சொல்லுவார் 50 சொல்லுவார். நம்மளால் முடியணும்ல. என்னால் 20 தான் முடிஞ்சுது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. அது வந்து அவிச்ச முட்டை கூட நல்லா நம்ம அடுத்தடுத்து டக்குன்னு சாப்பிட்டுருவோம். தண்ணி குடிச்சிட்டு கூட சாப்பிடுவோம். இது வந்து அந்த ஆஃப் பாயில் வந்து அந்த மஞ்சக்கரு வந்து குழம்புன்றதுனால அந்த கவிச்ச வாடை மேலே ஒன்று வருது. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ ஓகே 20 சாப்பிட்ருக்கேன். இதான் ஃபைனல். நம்மளால் அவ்வளோதான் முடியும். இதுக்கு மேலே சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும். அதனால் இதோட பண்ணிக்கலாம். சுட சுட வந்ததுனால அது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.